அதிகமான மக்கள் வீணாக்குற ரெண்டு நிஅமத், பாராமுகமாக இருக்கக்கூடிய பொடுபோக்கு செய்யக்கூடிய ரெண்டு நிஅமத், அஸ்ஸிஹா வல் ஃபராஹ். சிஹத் ஆரோக்கியம், ஆரோக்கியம், தெம்போடு இருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள், மிகப்பெரிய பாக்கியம். வல் ஃபராஹ், ஓய்வு நேரம் எங்கெங்கேயோ கழிகின்றது. நேரம், நாள், மணித்தியாலம், நாள், மாதம், வருடம், வாழ்நாள் வீணாகி கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர்களுடைய. எனவே அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக பெருமதியானது, இது மகத்தானது. இந்த நேரம்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார். அந்த நேரத்தை நாம் பொறுமதியாக கழிக்க வேண்டும். என அன்புக்குரியவர்களே, விடயத்திற்கு வருகின்றேன். எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம், ஒரு சரித்திரம் எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. கிஸ்ஸத்துல் மர்அதி வல் ஹிர்ரா, பூனையும் ஒரு பெண்ணுக்கும் மத்தியில நடந்த ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஹாதிஹி கிஸ்ஸத்துன் அஜீபா ரக்ம அன்னஹா கிஸ்ஸத்துன் கஸீரா. சின்ன சம்பவம் தான், சின்ன ஒரு சரித்திரம் தான். ஆனால் எழுதக்கூடிய உலமாக்கள், சம்பவத்தை எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இது ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அற்புதமானது. சின்ன சரித்திரம், சின்ன கதை தான், ஆனால் மிக அழகான அர்த்தங்களை, நுட்பங்களை கொண்டது. இந்த சரித்திரம் எதில் வருதுண்டா அன்புக்குரியவர்களே, ரவாஹல் இமாம் அல் புகாரி, ரவாஹல் இமாம் முஸ்லிம், புகாரி முஸ்லிம் முத்தஃபகுன் அலைஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரியில, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கும் ஒரு பூனைக்கும் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், قال عذبت امرأة في هرة ربطتها حتى ماتت. ربطتها حتى ماتت. ஒரு பெண், உذبت மஜ்ஹூல், ஒரு பெண் அதாபு செய்யப்பட்டார், வேதனை செய்யப்பட்டார். உذبت இம்ரஅத்துன், ஒரு பெண், ஃபீ ஹிர்ரத்தின், ஒரு பூனையுடைய விஷயத்திலே, ஒரு பூனையுடைய விஷயத்திலே, ரபதத்ஹா, அந்த பூனையை அவள் கட்டி வைத்தாள். ஹத்தா மாத்தத், அந்த பூனை இறந்து போகும் வரை, பூனை செத்து போற வரைக்கும் பூனையை கட்டி வச்சுட்டான். இந்த பெண் அதாபு செய்யப்பட்டாங்க. ஃபதகலத் ஃபீஹா நார், அந்த காரணத்துக்காக, பூனையை கட்டி வச்ச ஒரு காரணத்துக்காக இந்த பெண் என்ன செஞ்சிட்டா, நரகத்துக்கு போறா. அந்த பெண் நரகத்துக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, சரித்திரத்தினுடைய சுருக்கம் இதுதான், சம்பவத்தினுடைய சுருக்கம். அந்த பெண் என்ன செய்தாள்னு சொன்னால், பூனைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கவும் இல்லை, குடிக்க கொடுக்கவும் இல்லை, தண்ணி கொடுக்கவும் இல்லை, கட்டி வச்சா சுயமாக அந்த பூனை பைத்து சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு விடவும் இல்லை, அறையில் போட்டு கட்டி வச்சுட்டான். எது வரைக்கும் வேண்டா, அந்த பூனை சாகுற வரைக்கும். பூனை செத்து போயிட்டு பசியில் கட்டி வச்சா, சாப்பாடு கொடுக்காட்டி அறையில் போட்டு அடைச்சி வச்சா. சுப்ஹானல்லாஹ். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த சுருக்கமான இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. சின்ன சரித்திரம், பெரிய பாடம். சின்ன சம்பவம், ஆனா பெரிய பாடம் இருக்குது. பூனையால ஒரு பெண்மணி நரகத்துக்கு போறா. பூனையால ஒரு பெண்மணி என்ன செய்யறா, நரகத்துக்கு போறா. மனுஷனால, மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சிட்டல்ல, நாங்கள் விளங்கணும். இதை பூனை ஒரு மிருகம், பூனை, அது பூனைக்கு அநியாயம் செஞ்ச மனிதன் என்ன செய்கின்றான், ஒரு பெண், பெண் நரகத்துக்கு செல்லுகின்றாள். பூனைக்கு அநியாயம் செஞ்சுட்டு பூனையை கொண்டுட்டான். அன்புக்குரியவர்களே, இதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம், அந்த பெண்ணுடைய உள்ளத்துல, கல்புல இரக்கம் இல்லா போயிட்டு, இரக்கம் இல்லா. அந்த பூனை என்ன செஞ்சிருக்கலாம், அன்னல் குலூபல் காசியா அல்லதி லா தர்ஹம், இரக்கம் இல்லாத கல்பு, கல் நெஞ்சம் பிடிச்ச கல்பு, லன் துர்ஹம், ஒரு நாளும் அதுக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டேன். எல்லாத்தோடையும் இரக்கம் காட்டும், இரக்கமாக, அன்பாக, எல்லா விஷயத்திலையும்
நாங்க நடந்து கொள்ளும். எவ்வளோ பெரிய அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார், ஆனா கல்புல இறக்கம் இல்லை, கல் நெஞ்சம் பிடிச்சவராக இருக்கிறார். இறக்கம் காட்டப்படாது. பேசினா பவரத்தான் பேசுவார், ஏசி தான் ஏசி பறக்கும். அன்புக்குரியவர்களே, இறக்கம் இல்லை. அந்த அன்பு இறக்கம் இது வாரதாக முக்கியம். எவ்வளவு பெரிய அமளிவாதத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, மல்லா தர்ஹம் வலா துர்ஹம், யார் இறக்கம் காட்டலும் இறக்கம் காட்டப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காப அப்துன் வ கஸிர் மன் லம் யஜ்அலில்லாஹு தஆலா ஃபீ கல்பிஹி ரஹ்மத்தன் லில் பஷர். அவர் கைசேதம் தான், நஷ்டவாளியாகிட்டார். கைசேதம் தான். யாருடைய உள்ளத்துல சமூகத்தை பத்தி, உம்மத்தை பத்தி, மனிதர்களை பத்தி இறக்கம் கல்புட இல்லையோ அவர் பெரிய கைசேதத்துக்குள்ள போயிட்டார். ரஹ்மத்தன் லில் ஹயவான், அது மிருகத்தோடையாக இருந்தாலும் சரி, மிருகங்களுடைய கருணையாக, இரக்கமாக, அன்பாக நடக்கணும். அல் குலூபுல் காசியா குலூபுன் பஈதுன் அனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு மிக தூரமான கல்புதான் கல் நெஞ்சம். இரக்கம் இல்லாத தன்மை. அன் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானது. இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில தான் நாங்க எல்லாருடைய அன்பா இரக்கமாக நடக்கணும். அது அது ஹயவான் மிருகங்களாக இருந்தாலும் சரி, வானத்தில் இருக்கக்கூடியவன் எங்களோட இறக்கம் காட்டுவான். பூமியில் உள்ளவர்களுக்கு நாங்கள் இறக்கம் காட்டினா வானத்தில் இருக்கும். الراحمون يرحمكم الرحمن يرحمهم الرحمن الراحمون يرحمهم الرحمن الرحمن ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அவன் இரக்கம் காட்டுவான். யாரு உம்மத்தோட இரக்கம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கான மினர் ரஹமா, சரியான இரக்கத்தன், சொஃப்டான கல்புஹு ரகீக். யாருடைய? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கான இதா தகல இலா ஸலாஹ், தொழுகைக்கு போனா எங்களுக்கு எவ்வளோ இரவுல வந்து, அன்புக்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு தேடி வந்தாலும் கண்ணீர் வருவது இல்லை. கியாமுல் லைலும் எங்களுக்கு கண்ணீர் வருவதில்லை. எவ்வளோ துவா கேட்டாலும் கண்ணீர் வருவதில்லை. பள்ளிக்குழுக்கு வந்தாலே சில சஹாபாக்கள் கண்ணீர் மாலை மாலையா கொட்டு. கல்பு இலகின கல்பு. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பகா புகாஅன் ஷதீதன், மாலை மாலையாக அழுவா, மாலை மாலையாக அழுவா. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சித்திகா, ஆயிஷா ரலியல்லாஹு சித்திகா பின்து சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சித்திகா ஆயிஷா அவங்க قال لرسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அபா பக்கர் ரஜுலுன் அசீஃபுன் லா يحتمل ان يدخل مكان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகம் இல்லாம இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அழுறாங்க கடுமையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடத்துக்கு வந்து அவங்களோட வேலையை செய்யறதை அவங்க கேளா ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. பக்கா அழுவான். ஏன்னா கல்பு இலகின கல்பு, இலகின கல்பு. எங்களோட கல்புகளை நாங்கள் அப்படி ஆக்கிக்கொள்ளணும். எதுக்குள்ள மக்கான் உனாக்க குலூபுன் ரஹீமா. எத்தனையோ பேருக்கு அது இல்லை, அந்த கல்வி இல்லை. ஒரு சிலருக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். பாருங்க, பெருநாள் அடைஞ்சிட்டோம், சில பேர் சுத்தி கொண்டே தான், சாப்பிட்டு கொண்டே தான், குடிச்சு கொண்டே தான். நோம்புலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா கட்டத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தஅகுல் வ தஷ்ரப் வ துனஅம் வ ஜாருக ஃபகீர். ஓண்ட அண்டை வீட்டுக்காரன் தின்றதுக்கு இல்ல, நோம்பு பிடிக்க இல்ல, நோம்பு துறக்க இல்ல. பலஸ்தீன் நோம்பு துறக்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல. பிள்ளைகள், அநாத பிள்ளைகள். பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து சுகர்ல என்ன நடக்குது? அன்புக்குரியவர்களே, குறை தேடுறதல்ல, தஃபக்குத். அவன் தின்றானா, குடிக்கிறானா, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் உடுப்பு வாங்கினானா, ஃபகீர் இந்த வரைக்கும் சுத்தி கொண்டிருக்கிறான். கூட பிறந்த உறவு பசி இல்ல, உடுக்க உடுப்பு இல்ல, தின்ன சாப்பாடு இல்ல. அவரு சுத்தி கொண்டேதான், சுகம் அனுபவிச்சு கொண்டேதான், சுகண்டியோடேதான். இவன் இரக்கம் உள்ளவனா? இவன் கல்புல இரக்கம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அனுபவிச்சு கொண்டே, அனுபவிக்கிறது இஸ்லாத்துல ஹராம் இல்ல. எந்த அளவுக்குண்டா, தான் செய்யறதும் போதாத்துக்கு, தான் அனுபவிக்கிறதும் போதாத்துக்கு, தான் சுத்துறதும் போதாத்துக்கு. அன்புக்குரியவர்களே, அதுல
அவங்க ஸ்டேட்டஸ்கள் அதை போட்டுக்கொண்டு குரூப்புகள் அதை ஷேர் பண்ணி கொண்டு அதுல மகரம் பேன்றதும் கிடையாது, எத்தனையோ ஹராச செஞ்சு கொண்டு செய்யறது. அன்புக்குரியவர்களே, பசீரூபில்லார் பூமியை சுத்துங்கோ, அதுல பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நீங்க நல்லதை செஞ்சுட்டு சுத்துற ஹலாலான முறையில தின்னுங்க, குடிங்கோ, ஹலால பாருங்க, ஹராச பார்க்காதீங்க, தொழுகை நேரத்துக்கு தொழுங்கோ. மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிஇபாதி, எங்க போங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட மறுபக்கம் இப்படி இருக்குதுண்டா, உங்களுக்கு செலவழிக்கிறண்டா எவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு ஏழைக்கு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம், உங்களோட பக்கத்தூட்ட பார்க்கறது உங்களுக்கு கஷ்டம், உங்களோட சகோதரன் நிலைமை இப்படி நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்கடா, உங்களோட கல்வில இறக்கம் இருக்குமா? நீங்க ஒரு ஈமான்தாரியாக இருப்பீங்களா? ஈமான் இருக்குமா? அதுவும் ஸ்டேட்டஸ்ல போடுறது பிறகு பெரிய பெரிய விளைவுகளுக்கு போறது. தான் செய்யறது செய்யுங்க வாப்பா, செய்யறதும் போதாச்சுக்கு காட்டுற நாங்க இப்படித்தான். அதை செல்ல போனா அதிலே போகும் நேரம். அன்புக்குரியவர்களே, காட்டுற ஷோ பண்ற நாங்க இங்கெல்லாம் போறோம். அன்புக்குரியவர்களே, எல்லா பொறாமையும் வரும், எல்லா வஞ்சகமும் வரும், எல்லா கண்ணூரும் வரும், எல்லா ஏக்கமும் தாக்கும். இன்னைக்கு இது எங்கட சமூகம் சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டு பாருங்க. பெருநாள் முடிஞ்சா செஞ்சுட்டு சத்தம் இல்லாம சரி இது தனக்குள்ளுக்கு சரி வச்சுக்கோ. பக்கத்து வீட்டான் பசியில இருக்கிறான், அப்ப இறக்கம் இருக்குதா? காலு யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி லா யுமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி லா யுமின், ஈமான்தார் இல்ல. قال من لا يأمن جار البوائق, அண்டை வீட்டுக்காரன் அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? في الحديث ما آمن ممن مات شبعا وجاره الى جواره جائع, வயிறு புடைக்க சாப்பிட்டு படுக்கிறான், உரட்டை விட்டு தூங்குறான். பக்கத்து வீட்டுக்காரன் பசியில படுக்கிறான், தின்றதுக்கு இல்லாம இருக்கிறான். இவன் ஈமான்தாரியாக இருப்பானா? இவனுக்கு ஈமான் இருக்குமா கல்புல? இவன் அரகுற உள்ளவன், ரஹ்மத் இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், ஈமான் இல்லாதவன். பாக்கல்ல அடுத்த வீட்டுக்காரன், அடுத்த சகோதரன் பாக்கல்ல. அன்புக்குரியவர்களே, இரக்கமுள்ள கல்பு இருக்குதே, இரக்கமுள்ள கல்பு எல்லா நலவுகளையும் அப்படியே கூட்டிக் கொண்டு வரும். இரக்கம் இல்லாத கல்வி இருக்குதே, எல்லா கெடுதிகளையும் இழுத்து கொண்டு வரும். கெடுதிகள், அன்பு இரக்கம்ன்றது அது வரணும். நான் இந்த பூனைக்கதையில் இருந்து வாரேன். அன்புக்குரியவர்களே, கல்புல வரணும். கஸ்வத்துல் கல்பி கலபுன், கஸ்வத்துல் கல்பி பஈதுன் அனில்லாஹ் அன் ரஹ்மத்தில்லாஹ். கல் நெஞ்சம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உருவான, கோபத்துக்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன் அபஅத நாஸ் மினல்லாஹ் அல் கல்புல் காசி. கல்புல் காசி, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மிச்சம் தூரமான கல்புன் பஈதுன் அனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டும், அன் ரஹ்மத்தில்லாஹ், அன் ஃபضலில்லாஹ், அன் ஜிவாரில்லாஹ், அன் ஜன்னத்தில்லாஹ், அன் ரில்வானில்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய சொர்க்கம், அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய ஃபضல் சிறப்பு, இது எல்லாத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லாத்தை விட்டும் தூரமாகுறான். எனவே அந்த கல்புல வரணும், எங்களுக்கு இறக்கம் கல்புல வரணும். அடுத்தவன் நிலைமை எல்லாரோடைய அன்பா இறக்கமாக நடக்கக்கூடிய அந்த நிலைமை வரும். அன்புக்குரியவர் கொஞ்சம் விரிவாக இந்த சம்பவத்தை திருப்பி அன்புக்குரியவர்களை கொஞ்சம் விரிவாக பார்த்தா, ஒரு பெண்மணி இருந்தா, அந்த பெண்மணி ஹுமைரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, கபீலத்து ஹிம்யர், ஹிம்யர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, யமன் நாட்டில். அந்த பெண்மணி உயர்ந்த பெண்மணியாக இருப்பார். ஹாதிஹி இம்ராத்துன் தபீலா சௌதா லஹா ஹிர்ரத்துன், அந்த பூனை வளர்க்கிற பெண், அவட்ட பூனை இருக்கு, லதைஹா ஹிர்ரா, பெண் இருக்கு. அந்த பெண்ணிடத்துல பூனை வளர்ப்பாவ. இவன் என்ன செஞ்சுட்டா, ஒரு பூனையை அப்படியே கட்டி வச்சுட்டா, அதை பேய்த்து சாப்பிட்றதுக்கு விடையும் இல்லை, குடிக்க விடையும் இல்லை. பூமியில போயிட்டு அது தானாக போயிட்டு தேடி சாப்பிடுறதுக்கு உடையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்நபியு ராஹா ஃபின்னார், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்க்கறாங்க, நரகத்துல பார்க்கறாங்க. தஹ்திஷுஹா ஹிர்ரா, பூனை அந்த பெண்ணை என்ன செஞ்சு கொண்டிருக்குது, பராண்டு. தஹ்திஷுன்னு சொன்னா என்ன அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணை பராண்டு. நரகத்துல வேதனை என்னண்டா பூனை பரான்ற வேதனை.
எங்களுக்கு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே. பூனை ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு, பூனை கதை. அதனால நான் இதை கொஞ்சம் பூனை சப்ஜெக்டை கொஞ்சம் சர்ச் பண்ணினேன் அன்புக்குரியவர்களே. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 1-2 ஹவர் பேச வேண்டிய பார்த்த விடயங்கள் குறிப்பிட்ட ஒரு சின்ன நேரம் தான் இருக்குது அன்புக்குரியவர்களே. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அந்த பெண் ஆச்சரியமாக இருக்குது சம்பவம். ஒரு சம்பவத்திலே ஆச்சரியமான எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு படிப்பினைகள் இருக்கு. அந்நபியு ரஆஹா ஃபின்னார், சும்மா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் சொர்க்கம் எல்லாம் பார்த்தாங்களே, அந்த நேரம் பார்த்தா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிய நரகத்துல வேதனை செய்யப்படுகிறது. என்ன வேதனைடா? பூனை பராண்டு. பின்னால பராண்டுது, முன்னால பராண்டுது, மேலால பராண்டுது, மூஞ்ச பராண்டுது, பௌத்த பராண்டுது. அப்படியே அரபுல எழுதிக்கிறான், நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓட ஓட விரட்டி விரட்டி பராண்டுது. وجهها وبطنها فالنبي سأل ما شأن هذه المرأة, இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி ஒரு அதாப் செய்யப்படுகிறது? فأجيب النبي أنها حبست هذه الحرة حتى ماتت. எது வரைக்கும் என்றா இந்த அநியாயத்தை இந்த பெண் இந்த பூனைக்கு செஞ்சாண்டா, சாவுற வரைக்கும், பூனை மௌத்தா போற வரைக்கும், பூனை இறந்து போற வரைக்கும் பூனைக்கு கொடுமை. இன்னைக்கு சர்வ சாதாரணமா கொடுமை செய்யற, சர்வ சாதாரணமா வளர்க்கிறது, இறக்கங்காட்டி வளர்க்கிறது ஒரு பக்கம், வளர்க்கிற சப்ஜெக்ட் அதிர மசாலாவெல்லாம் பேசணும். அடுத்த பக்கம் வளர்க்கறதுக்கு முதல்ல நாங்க அநியாயம் செய்யாம தப்பிக்கணும். பூனை ஒன்றை கொண்டா எங்கட சட்டம் என்ன? இந்த பெண்ணுக்கு என்ன நடந்த, என்னத்தைக்கு இது நடந்த? நாயை கொண்டுட்டான், பூனையை கொண்டுட்டான், நாய்க்குட்டியை கொண்டுட்டான், பூனை குட்டியை கொண்டுட்டான், கல்லால் அடிச்சு. சின்ன புள்ளால் வாலிபர்கள் கவனமாக இருக்கும். அநியாயம் பொல்லாது. ஒரு நாடு அப்படியே அந்நிய நாடாக இருக்குது, காபிர்கள் நிறைந்த நாடாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த நாட்டை அழிக்க மாட்டான். இப்போ பாருங்க துபாய்க்கு நடந்தது, நாட்டை ஃபுல்லா எல்லாரும் காஃபிர் குஃபுர் சிறுக்கு வணக்கத்தில் வைக்கிறாங்க. அதனால அந்த நாட்டை அல்லாஹ் அப்படி அழிச்சு விட்டான். எங்கேயும் எங்களுக்கு சரித்திரம் கிடைக்காது. ஒரு நாடு அநியாயம் செய்திருந்தா, அது முஸ்லீம் இருந்தாலும் காஃபிர் இருந்தாலும் அல்லாஹ் சோதனை அனுப்பி அல்லாட தப்பி. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فأجيب النبي أنها حبست هذه الحرة حتى مات. சாவுற வரைக்கும் இந்த பூனைய இந்த பெண்மணி கட்டி வச்சிருந்தா. தின்ன கொடுக்கவும் இல்லை, குடிக்க கொடுக்கவும் இல்லை, பேய்த்து சாப்பிட விடவும் இல்லை, கட்டி அப்படியே அரைச்சு. இதை அந்த பெண்மணி அதாவது வேணுமெண்டே செஞ்சா, வேணுமெண்டே. சில பாவங்கள் இருக்குது அன்புக்குரியவர்களே, சின்ன பாவமாக இருக்கும். இப்படிப்பட்ட நுட்பங்களை எல்லாம் எழுதுறாங்க. சின்ன பாவம் வேணுமென்றே செய்யறதால அந்த பாவம் நரகத்துக்கு கொண்டு போற. பூனையை கொள்றது பெரும் பாவம் இல்லை, பூனையை கொள்றது பெரும் பாவத்துல லிஸ்ட்ல பூனை கொள்றது இல்லை. ஆனா சின்ன பாவம் அசர்ரதா சாரத் கபீரத்தன், பெரும் பாவமாக மாறி நரகத்துக்கு, அந்த நரகத்துக்கு போறன்னு ரிவாயத்து இருக்குது. நரகத்துல நிரந்தரமாக அந்த பெண் இருப்பான்னு ரிவாயத்து. நிரந்தரமா இருக்க மாட்டாங்க நரகத்தில் அதாபு செய்யப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல சொர்க்கத்துக்கு போனேன், தஹல்துல் ஜன்னah ஃபரைது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா. ஏழைகளே, நீங்க சுத்தலையா, நீங்க சாப்பிடலையா, நீங்க கஷ்டத்திலையா, உங்களுக்கு பிரச்சனையா, அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்தை பொருந்திக்கோங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போயிட்டேன். ஆனா அதிகமான சொர்க்கவாதிகள் ஏழைகள். ஃபரைது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா, அக்ஸரு அஹ்லில் ஜன்னah அல் ஃபுகரா. ஃபுகரா ஏழைகள். ஏழையை கணக்கெடுக்கிறது இல்லை. ஏழைண்டா குடும்பத்தில் ஒதுக்கி வச்சாச்சு. எல்லாரும் இல்ல மாஷா அல்லாஹ், நான் எல்லாரையும் சுட்டி காட்டல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி யாரு நடக்கிறாங்களோ, அப்படி யாரு நடந்து கொள்றாங்களோ, அந்த கல்பு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். சொன்னாங்க, சும்மத்தலஅது அலா அலன்னார் வரைது அக்ஸர அஹ்லிஹா மினன் நிஸா. நரகத்தை போய் எட்டி பார்த்தா பெண்கள் அதிகம்.
இது பெண்களுக்கு நான் எடுத்து பேசல, ஆண்களுக்கு சப்போர்ட்டா பெண்களுக்கு எடுத்து பேசல. நரகத்துல பார்த்தா பெண்கள் அதிகம். என்ன காரணம்? ஏண்டா உலமாக்கள் எழுதுறாங்க, பெண்கள் அவசரமாக பாவத்துல குழுறாங்க. எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, ஆண்களுடைய ஒரு பெரிய பட்டாளத்தையே ஒரு பெண்ணால ஒரு வினாடியில கெடுக்கல், வழி தவற வைக்கல் பெண்ணால. ஆனா ஆண்களுக்கு அப்படி இயலாது. ஆண்களுக்கு அப்படி இயலாது. பெரிய கூட்டத்தை, பெண்களுடைய ஒரு கூட்டத்தோட ஒரு ஆண் கெடுத்துட்டார். ஆண்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு பெண் வழி கெடுத்துட்டால் உடனே செய்யல். நிசா லஹா ஹபாயில், வலை இருக்குது பெண்கள்கிட்ட. ஷைத்தானுடைய வலை, ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வலைகள் இருக்கு. லதைஹா ஹபாயில், ஹபாயிலுல் மஆசி, பாவத்துடைய வலைகள் இருக்கு. எனவே பெண்கள் தொழுகையை பக்குவமா தொழுகிற 5 நேரம் தொழுகை. வசாமத் ஷஹரஹா, நோம்ப பக்குவமாக நோம்பு மாசத்துல குடிச்சா. மாப்பிள்ளையில பேச்ச கேட்டா. வஅதாஅத் ஜௌஜஹா, மாப்பிள்ளைக்கு திருப்பி பேசுறதில்ல, மறுத்து பேசுற. வஅதாஅத் ஜௌஜஹா பஅலஹான்னு ரிவாயத்தில் இருக்குது. ஃபல்ததுல் மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷாஅத், விரும்பின வாயிலான சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். மறுபக்கம் கெட்டு போனா அவ்வளவுதான். எனவே பூனையை கொல்றது ஹராம். பூனையை கொல்றது தஹ்ரீமி கத்லுல் ஹிர்ரா ஹராம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, பூனைக்கு பல பேர்கள் இருக்கு. கித்தால், ஹிர்ரால், மஷால், பஸ்ஸா. முழு உலகத்திலேயும் பல நாடுகள்ல பல பேர்களை வச்சு கூடுறாங்க. எனவே அந்த பெண் வெறுமனே நரகத்துக்கு போனது பெண் இந்த பூனையால தான். இந்த பூனையால தான். அன்புக்குரியவர்களே, பொடிவாதம் பிடிக்கிறது, வேணுமென்றே செய்யறது சின்ன பாவத்தை பெரிய பாவமா மாற்றும். இஸ்திக்பார் செய்யறது பெரிய பாவத்தை என்ன செஞ்சிடும்? இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இஸ்திக்பார் செய்யறார், பெரும் பாவம் செஞ்சவர் அல்லாஹ்விடத்துல தௌபா இஸ்திக்பார் செய்யறாரு, அது அப்படியே இல்லாமலாக என்று சொல்லக்கூடிய கருத்து எழுதுறாங்க. இது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட பேச்சு, ஏண்ட பேச்சு கிடையாது. அதே நேரத்தில் அப்ப கொல்றது உயிரினங்கள் எதையுமே கொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இந்த நேரத்தில் எதையும் உயிரினங்கள்ல ஹயவான் முஅதீன் சொல்றது, எங்களுக்கு நோவினை தரக்கூடிய, அதே மாதிரி சில நோய்கள் உண்டாகிடும் அது வாய வச்சா, எலி, பல்லி, கரப்பான். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி கடி எறும்பு, கடி நாய், கடுவன் பூனை எல்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொள்ளலாம். இதெல்லாம் என்ன செய்யலாம்? யுஅஸப் லா யுஅஸப் யுக்தல். ஆனா அஸாபு செய்யலாம். என்ன செய்யலாம்? வேதனை செய்யறது, அடிச்சு. அன்புக்குரியவர்களே, வேதனை ஒரு அடியில என்ன செய்யணும்? கொள்ளும். இதுல சட்டம் விரிவானது, எங்களுக்கு தெரியும். அதாவது பாம்பு இருக்குது, கல்புல் அகூர், கடிநாய், கடிநாய் இருக்கு, அதை எடுக்கணும், இல்லாட்டி அது புல்லெல்லாம் கடிச்சு போடும். பூனையிலேயும் அப்படி இருக்குது, பராண்டு வந்து அகூர். அதே மாதிரி அக்ரப், தேல், பாம்பு, இப்படியான விஷயங்கள் இருக்கு. கடி எறும்பு, எறும்பை என்ன செய்யறது? நீங்க எத்தனை பேர் ஊத்தைய பத்த வைக்கிறேன்னு சொல்லி எறும்பு அப்படியே போட்டு பத்த வச்சு, எறும்பை பத்த வைக்கலுமா? லா தக்துலு உஸ்பூரன், எத்தனையோ பேர் குருவிக்கு அடிச்சு கொள்றேன். லா தக்துலு உஸ்பூரன், உஸ்பூர் குருவி என்ன செய்யக்கூடாது, கொலை. ஹருக்கு நமல் கூடாது, ஹராம். எறும்பை பத்த வைக்கிறது, தொல்லை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டி பத்த வச்சு விட்டாச்சு, கூடாது, பத்த வைக்கப்படாது. எதையுமே என்ன செய்யக்கூடாது, பத்த வைக்கக்கூடாது. அது வேதனை தரக்கூடியதுன்னா ஒரு அடியில கொல்லணும். அது இன்ன பிராணி என்று சொல்லி அதுக்குரிய சட்டங்கள் இருக்குது. அன்புக்குரிய அது மாதிரி அறுக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம். ஆடு அறுக்கிறாங்க, மாடு அறுக்கிறாங்க, கோழி அறுக்கிறாங்க, அதுல வேதனை நடக்குது. அதுல முறை தவறாங்க. அஜுடைய காலங்கள்ல பேசப்படும், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன் ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா வைதா ذبحتم فأحسنوا الذبح وليحد أحدكم شفرته وليرح ذبيحته. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திலும் இஹ்சான வச்சிருக்கு. இந்த நேரத்தில் நடந்து கொண்ட இஹ்சான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது.
நீங்க கொண்ட அழகான முறையில் கொல்லுங்க. ஃபைதா கத்தல்து ஃபஹ்சினுல் கித்லா. அறுக்கிறோம், ذبح செய்றோம், அழகான முறையில் சொல்லுங்க. இப்போ ஒன்றை கொல்லணும், அது முறையில் அந்த இஸ்லாம் காட்டக்கூடிய முறையில் நப்புறோம். ذبح செய்றோம், அறுக்கிறோம், அதுக்கு முறை இருக்குது. கட்ட 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 கட்டன்னு வெட்டி விட்டுறது இல்லை, கோழின்னு சொல்லி மாடுண்டு அப்படி எடுத்து விட்டுறது இல்லை, மெஷினில் போட்டு எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் நாங்கள் எங்கட சமூகம் பார்க்கணும், இல்லாட்டி நாங்கள் எல்லாம் வாசல்ல வேண்டி வரும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, சும்மா எல்லாண்ட கையிலையும் கொடுக்குறல்ல. இவ்வளோ அழகா இஸ்லாம் பேசுது, பாபுல் இஹ்சான் பேசுது. நீங்க வெட்டுற நேரம், நீங்க அறுக்கிற நேரம், நீங்க ஒன்றை கொலை செய்யற நேரம் எப்படி கொலை செய்யணும். وَإِذَا ذَبَحْتُمْ فَأَحْسِنُوا الذِّبْحَ وَلْيُحِدَّ أَحَدُكُمْ شَفْرَتَهُ وَلْيُرِحْ ذَبِيحَتَهُ. ஒன்று பார்க்கிற நேரம் இன்னொன்று அறுக்கிறல்ல, பெரிய வேதனை, சாப்பிடாது குடிக்காது. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மாட்டை அறுத்தா அடுத்த மாடு ஒரு கிழமையில செத்து போயிட்டு, அது பார்க்கறதுக்கு இந்த மாட்டை அறுத்தாரு போட்டு, அது தின்னது இல்ல, குடிக்கிறது இல்ல. ரூபமா லா யாக்குல் வலா யஷ் ரூபமா யமூத், மௌத்தா பைத்திரும், செத்து பைத்திரும். அவ்வளவு நீங்க டபுள் தடவை, ஹதீஸ்ல வருது 2 தடவை கொல்றீங்க. எவ்வளவு நுணுக்கமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அன்புக்குரியவர்களே. அப்படியான விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டீங்க. சில விஷயங்கள் நீங்க நினைப்பீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்றார், நீங்க நினைப்பீங்க லேசான விஷயம். வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். வதஹ்சபூனஹு ஹய்யினா, லேசாக நினைக்கிற சில விஷயம் அல்லாஹ்விடத்தில் அது ரொம்ப மகத்தானது, பெரிய விஷயமாக இருக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொல்லி காட்டுறாங்க, சில விஷயங்களை உங்களோட கண்ணுக்கு எப்படி விளங்குமெண்டா, தலையிலிக்கிற ஒரு முடி எப்படி லேசா இருக்குதோ இதை போல லேசாக இருக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, நான் கொஞ்சம் சுருக்குறேன் அன்புக்குரியவர்கள். இது சம்பவம். அவங்களோட மாணவர்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சின்னவரா இருந்தவர், அவரு ஹிதுமத் செஞ்சவர், தாபிஈன்களுடைய காலத்தில் இருந்தாங்க, நீண்ட காலம் வாழ்ந்தவங்க. தண்ட மாணவர்களுக்கு சொல்றாங்க, எத்தனையோ அமல்கள் அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅர், முடிய விட லேசாக உங்களோட கண்ணுக்கு விளங்கும். அவ்வளோ சிம்பிளா செஞ்சுட்டு போய்த்திருவீங்க. அதை நாங்க எப்படி பார்க்கிறோம் என்றா, குன்னா நஉது மினல் முஹ்லிகாத், பெரும் பாவமாக பார்க்கிறோம். மூபிகாத் மினல் கபாயிர், பெரும் பாவம் லிஸ்ட்ல நாங்க பார்க்கிறோம். யார் சொன்னது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அதே போல அன்புக்குரியவர்களே, சின்ன அற்பமான விஷயம் சொன்னாலும் பாவங்களை நாங்க கவனமாக நாங்க இருந்து கொள்றது ஆக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்குது. அதே நேரம் 2வது, இந்த சரித்திரத்திலிருந்து நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான், எங்களோட உள்ளத்துல இருந்த ஒரு விடயமாக இருக்கும். அதாவது யஜூசு அன் துரப்பிய ஃபீ பைத்திக ஹயவான் முஹ்தரம், ஹயவான் முஹ்தரம்களை வீட்டுல வளர்க்கலாம். வளவுங்கன்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டும் இல்ல, ஹதீஸ்ல சொல்லப்பட்டும் இல்ல, வளர்க்கலாம். யஜூசு தர்பியா ஃபீ பைத்திக் ஹயவான் முஹ்தரம் கைர் முஹ்தரம். ஒருத்தர் மதுபானத்தை குடிக்கிறாரு, அது வேற சட்டம் அன்புக்குரியவர்கள். நாயை விட கேவலமா பேசிடுவாங்க. நாய்க்கு உரிய சட்டம் அவனுக்கு இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, அந்த தண்ணிய குடிக்க கொடுத்துட்டு தயமம் செய்யலாம் நாய்க்கு, ஹயவான் முஹ்தரமுக்கு. ஆனா கைர் முஹ்தரம், யார் ஹராத்தை செய்யறானோ, யார் மதுபானத்தை குடிக்கிறானோ அவனுக்கு தகுந்த தண்ணியை கொடுத்துட்டு தயமம் செய்யலாம். ஃபிக்ஹுடைய சட்டம் அன்புக்குரியவர்களே. அப்படி அந்த சட்டம் நீண்டு கொண்டு போகுது. அழகுக்காக வேண்டி நாய் எடுத்து வளர்க்கிறாரு, கூடாது. சட்டம் இருக்குது பாதுகாப்புக்கு, சட்டம் இருக்குது அன்புக்குரியவர்களே, சட்டம் இருக்குது வேட்டையாடுறதுக்கு, நீண்ட சட்டங்கள் இருக்கு. நாங்க அதை ஆய்வு செய்யும். அது தனிப்பட்ட முறையில் உலமாக்கள் இடத்துல அணுகி நாங்க அந்த சட்டத்தை விளங்கி எங்களுக்கு அந்த முறையில செய்யலாம். இஸ்லாத்துல இருக்குது, வழக்கேலாண்டு இல்லை. ஆனா வீட்டுக்குள்ளுக்கு ஹதீஸ் தெளிவாக வந்து இருக்குது, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்துன் ஃபீஹி கல்புன் அவ் சூரத். படம், தோற்றம், அதே மாதிரி நாய் ஈக்கிற வீட்டுக்குள்ளுக்கும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார் வராட்டி என்ன செய்யும்? ஜின் வருமா? இப்பதான் ஜின் வரும், ஷைத்தான் வந்துடுவார். என்ன செஞ்சிடுவார்? குட்டி பூனை மாதிரி குட்டி நாயை வளர்க்குற அழகுக்கு ஏலா, நாயை வளர்க்கலா. நாயை வளர்க்குறதுல பாதுகாப்புக்காக வேண்டியும் வேட்டையாடுறதுக்காக பாதிக்கலாம். அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு.
அந்த சட்டங்களை படித்து தான் நாங்கள் என்ன செய்யணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. ஆனால் பொறுப்புகள் இருக்குது. ஒரு பிராணியை நாங்கள் வளர்க்குறோம் என்றா, முடிச்சு கொள்றேன், பிராணியை வளர்க்குறோம் என்றா அந்த பிராணியிட பொறுப்பு வந்துடும். பிள்ளைய வளர்க்குற நேரம் பொறுப்பு வர மாதிரி வந்துடும். அநியாயம் நடக்கப்படாது, பசியில போடப்படாது. சில நேரத்தில் ஃபுகஹாக்கள் சில விஷயங்கள் எழுதுவாங்க, தங்கத்தால் எழுதணும். அவ்வளோ பொறுமதியான விஷயம். தங்கம் போல விஷயம். அதுல ஒன்றுதான் பூனோட விஷயத்துல வந்திருக்குது. எப்படின்னா, வீட்டுக்குள்ளுக்கு பூனை வந்துட்டு பூனை வீட்டுக்குள்ளுக்கு நடமாட்டி இருக்கு. அதுவும் நாங்க வாழ்ற மாதிரி பூனை வாழுது, நாங்க ஒன்றும் டோக்கே அழிக்கிறோம்டா. அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கிறது, பூனைக்கு தண்ணி கொடுக்கிறது வாஜிப் என்பதாக வந்து ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க. வாஜிப். எனவே அதுக்கு அலைக்க வல் இஹ்சான் இலைஹி, அது வாஜிப் என்பதா. எனவே அன்புக்குரியவர்களே, சுருக்கமான இந்த நேரத்தில் ஏதோ முடியுமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். இன்னும் ஏராளமான விடயங்கள் இது சம்பந்தமாக இருக்குது. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் இந்த உலகத்தில் பக்குவமான முறையில் வாழ்ந்து பக்குவமான முறையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்துடும். யா அல்லாஹ், நிலைமைகள் அனைத்தையும் ஷீராக்கிறியா அல்லாஹ், எங்களோட கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. எல்லா நிலைமைகளையும் ஷீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை என்னென்ன ஹாஜத்துக்களை எங்களை உள்ளத்தில் கல்பில் ஊசலாடி கொண்டு இருக்குதோ எல்லா ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்துடும் ரஹ்மானே. எங்களை துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கி யா அல்லாஹ். பெற்றோர் குற்றவர்கள் யார் யாரெல்லாம் கபுராளிகளை கபுர விசாலமானதாக வெளிச்சமானதாக சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலியை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே. எதெல்லாம் கேட்டோமோ எல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய அளப்பெரும் கிருபை பொருட்டாக கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.